அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிற துருக்கியை அடக்கும் விதமாக அந்த நாட்டை இந்தியா சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்குது ராணுவ ரீதியில. இதுதான் இன்னைக்கு இந்த பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு வருது நண்பர்களே. நேற்றைய தினம் தான் இந்தியாவுடைய இந்த சீக்ரெட் பிளான் கொஞ்சமாக வெளியில கசிந்திருக்குது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க, நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேர்றதோட மட்டும் இல்ல, நீங்க தான் உங்க சர்க்கிள்லயே லேட்டஸ்டான சர்வதேச செய்திகளை இப்படி விரல் நுனியில வச்சிருப்பீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். நண்பர்களே, துருக்கி அப்படிங்கிற நாட்டை நம்மள பலருக்கு தெரியும். பல ஆண்டு காலமாக இந்தியாவுடைய நெருங்கிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருந்திருக்குது துருக்கி. பல இந்திய திரைப்படங்களை துருக்கியில் அவங்க திரைப்படமாக்கி இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட துருக்கி கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கும் துருக்கியோட சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்கு இந்தியர்கள் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முன்பே இந்தியர்கள் பெரிய அளவில் துருக்கியுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நாம. ஆனால் அந்த நாடு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய நாடாக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டது. அங்க எர்டோகன் அதிபரான பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாமே. துருக்கி எர்டோகன் தலைமையில தான் இஸ்லாமிய நாடு அப்படின்னு தன்னைத்தானே மாற்றிக்கொண்ட பிறகு அந்த நாட்டுடைய டிஎன்ஏவே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஐரோப்பிய யூனியனின் ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு துருக்கியே தனிப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு நிற்குது அப்படிங்கிறதான் உண்மை. இதற்கு முன்பு துருக்கியே ஒரு செக்குலர் நாடாக இருந்தது வரைக்கும் ஐரோப்பிய யூனியனில் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது. அதே போல் உலகின் பல நாடுகள், இந்தியா உட்பட பல நாடுகள் துருக்கியுடைய நண்பர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் இந்த விஷக்கிருமி எர்டோகன் அந்த நாட்டு அதிபராக ஆன பிறகு அந்த நாட்டை முதல் வேலையாக இஸ்லாமிய நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். அதற்கு பிறகு பல சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய முறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றினார். அதற்கு பிறகு அவருடைய புத்தி எங்கே போச்சு அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவனாக தான் வர வேணும் அப்படிங்கிற ஒரு அம்பிஷனோடு அவர் செயல்பட ஆரம்பிச்சாரு. ஆனா ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்கள் அப்படின்னு சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகள்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். அதை எப்படி உடைக்கிறது? அதை உடைச்சா தான் அதுக்கு தலைவராக முடியும். அந்த ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன தலைமையை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்த்துதான் இஸ்லாத்துல 2 பெரிய பிரிவுகள் இருக்குது இல்லையா, ஷியா மற்றும் சுன்னி முஸ்லிம்கள். இந்த 2 பிரிவுகளுக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அதுல தான் தலைவனாகணும் அப்படின்னு முடிவு செய்துதான் தங்களுடைய அதே பிரிவை சேர்ந்த மலேசியா மற்றும் பாகிஸ்தானை செட்டு செய்துக்கிட்டு பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்ச போதுதான் பாகிஸ்தான் துருக்கியை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணது. துருக்கியை இந்தியாவுக்கு எதிராக திருப்பிச்சு பாகிஸ்தான். குறிப்பாக காஷ்மீர் விஷயத்துல இந்தியா இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எர்டோகன் மனதில் பதிய வைக்குது பாகிஸ்தான். இந்த விஷயத்தை எர்டோகனுடைய மனதில் ஏற்றின பிறகு எர்டோகன் ஐக்கிய நாடுகள் சபை முதற்கொண்டு எல்லா போரத்திலையும் இந்தியாவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சாரு. இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவோடு நண்பராக இருந்த நாடு தானே, அந்த பிரசிடென்ட் மாறினார்னா அப்புறம் மறுபடியும் பழையபடி இந்தியாவோடு நட்பாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்தியாவும் இதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் நாளுக்கு நாள் துருக்கியுடைய விஷமத்தனம் அதிகமாகிட்டே போச்சு நண்பர்களே. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கு தன்னுடைய ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சது துருக்கி. அங்கதான் ரெட் பிளாக் உயர்ந்தது இந்தியாவில். இனிமேலும் துருக்கியை நம்ம சகித்து கொண்டு இருக்கக்கூடாதுன்னு இந்தியா முடிவு செய்தது அப்பொழுது. ஆனால் துருக்கியுடைய துரோகம் அதோடு நிறுத்தப்படவில்லை. ஆபரேஷன் சிந்தூரின் போது துருக்கியுடைய கப்பல் ஒன்று கராச்சியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் துருக்கி கிட்ட ட்ரோன் எல்லாம் வாங்கியிருக்கு இல்லையா, ட்ரோனு மிசைல் எல்லாம், அதை
யூஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து செயல்படுத்துறதுக்கு துருக்கியுடைய இராணுவத்தினரே பாகிஸ்தானில் இருந்தாங்க அப்படின்னும், ஆப்ரேஷன் சிந்தூரின் போது துருக்கியுடைய இராணுவத்தினர், பாகிஸ்தானில் இருந்த துருக்கியுடைய இராணுவத்தினர் இந்தியாவுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னும் டாக்குமெண்ட்டுகளை மேற்கோள் காட்டி இந்தியா வந்து அதை நிரூபிச்சிருக்குது. அதற்கு பிறகுதான் இந்தியா பயங்கர கடுப்பாக இருக்குது துருக்கியின் மேலே. இனிமேலும் துருக்கியை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, அது நமக்கே பேராபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு முடிவு செய்த இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பல காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்குது துருக்கியை அடக்குவதற்கு. அதில் முதல் வேலையாக இந்தியா வந்து துருக்கிக்கு இந்தியாவால் எந்த வருமானமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால துருக்கியுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்களே அதையெல்லாம் கேன்சல் பண்ணுச்சு. குறிப்பாக இந்தியாவில் வந்து அவங்க இராணுவ தளவாடங்களை தயாரிப்பதற்கும் அங்கேருந்து துருக்கியில் தயாரித்த இராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கும் கான்ட்ராக்டெலாம் இருந்தது. அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுச்சு இந்தியா. அதற்கு அடுத்த கட்டமாக துருக்கியை சுற்றி இருக்கிற நாடுகளை இந்தியாவுடைய நண்பர்களாக மாற்றுச்சு இந்தியா. துருக்கியக்கு அதனை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளோடும் ஒரே சண்டை தான், பிரச்சனை தான். அது காரணம் என்னன்னா, இந்த எர்டோகன் அங்கே அதிபராக வந்த பிறகு எர்டோகனுக்கு துருக்கியை வந்து இதற்கு முன்பு, அதாவது நாம சொல்றது ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு ஒட்டமான் எம்பையர் அப்படின்னு இருந்தது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து அதை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அது வந்து பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு கடைசியில் துருக்கியக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா எர்டோகன் என்ன நினைக்கிறாரு, தான் வந்து துருக்கியை வந்து பாதுகாக்கிறதோட மட்டுமில்லாம பழைய ஒட்டமான் எம்பையர் இருக்குது இல்லையா, அதை வந்து தான் மீண்டும் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட அண்டை நாடுகளை எல்லாம் வந்து தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. பல அண்டை நாடுகளோடு சண்டை. சைப்ரஸில் ஒரு பகுதியை துருக்கியை பிடிச்சே வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரீஸுடைய கடற்பரப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து தனக்கு தான் சொந்தம்னு துருக்கியே பேசி வருது. இதனால துருக்கியுடைய அண்டை நாடுகள்லாம் பயங்கர கடுப்பில் இருக்குது துருக்கியை மேலே. இதை தனக்கு சாதகமாக இந்தியா பயன்படுத்திக்கிட்டு இப்பொழுது கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கு இராணுவ உதவி செய்வதற்கு இந்தியா முன்வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் சொல்லுது. இந்த ரகசிய ரிப்போர்ட் நேற்றைய தினம் வெளியாச்சு நண்பர்களே. அதில் தான் வந்து பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இந்தியா வந்து கிரீஸுக்கும் சரி சைப்ரஸுக்கும் சரி நம்முடைய அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட பிரம்மோஸ் ஏவுகணையும் அப்புறம் நம்மளுடைய ரேடார் சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மற்றும் ஆன்டி ட்ரோன்களை நாம் சுட்டு வீழ்த்தக்கூடிய இந்தியாவுடைய இப்பொழுது பயங்கர ஃபேமஸான நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து சைப்ரஸுக்கும் கிரீஸுக்கும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவு செய்திருப்பதாக தெரியுது. அந்த 2 நாடுகளும் இதை கேட்டிருக்கிறாங்க. இதை ஒருவேளை இந்தியா செய்தால் அது வந்து துருக்கிக்கு மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு துருக்கியுடைய இராணுவத்தினர் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டுடைய மிக முக்கியமான நாளேடு ஒன்று நேற்று வெளியிட்டிருக்கிற எடிட்டோரியல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கியை வந்து ஆண்டாண்டு காலமாக நண்பனாக இருந்த இந்தியாவை இப்பொழுது எதிரியாக துருக்கியுடைய தற்போதைய அதிபர் மாற்றிவிட்டாரு. இது வந்து துருக்கியுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பிராந்தியத்தில் இப்பொழுது துருக்கியே தான் பவர்ஃபுல்லான நாடாக இருக்குது. ஆனால் வெளிவந்திருக்கிற ரிப்போர்ட்டுகள் உண்மையாக இருந்தால் இந்தியா ஒருவேளை கிரீஸுக்கும் சைப்ரஸுக்கும் சப்போர்ட் பண்ணி களமிறங்குச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அந்த பிராந்தியத்துடைய பேலன்ஸே, அந்த மிலிட்டரி பேலன்ஸே மாறிவிடும். இந்தியாவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய சக்தி துருக்கியை விடம் இல்லை அப்படிங்கிறத துருக்கிய அதிபர் எர்டோகன் உணர வேணும். இந்தியாவை அவர் மேலும் மேலும் பகைத்து கொள்வது நல்லதல்ல. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரின் போது துருக்கியே நேரடியாக பாகிஸ்தானில் போய் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது சர்வதேச விதிகளின்படி கூட குற்றம் தான். இதை மேற்கோள் காட்டி இந்தியா துருக்கியின் மீது தாக்குதல் நடத்தினா கூட சர்வதேச நாடுகள் அதை கேள்வி கேட்க முடியாது. இதை எர்டோகன் உணர வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு இராணுவ தலைவர்களே இப்பொழுது எர்டோகனை எச்சரிச்சிருக்கிறாங்க. ஆனால் எர்டோகன் மண்ட மூளையை வச்செல்லாம் மனுஷன் வேலை செய்யறதில்ல. அவருடைய நோக்கமே
ஒரு புதிய இஸ்லாமிய கேலிஃபேட்டை உருவாக்குவது தான். ஆனால் இட் ஷுட் நாட் கம் அட் த காஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய பார்வை. நீங்கள் என்னமோ பண்ணுங்க, இஸ்லாமிய நாட்டுடைய தலைவராகுங்க, இல்லை நாசமாக போங்க. ஆனால் இந்தியாவை அது பாதிக்குமானால் அதை தடுப்பதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும் அப்படின்னு இந்தியாவுடைய மூத்த அதிகாரி ஒருவர் சொல்லியிருப்பது துருக்கியவுக்கு இந்தியா விடுத்திருக்கிற கடுமையான எச்சரிக்கையாகவே கருதப்படுது. நண்பர்களே, இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அதே போல உங்க நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. துருக்கியவுடைய அதிபர் எர்டோகன் இனிமேலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாரானால் இந்தியா அவரை எதிர்ப்பதற்கு கிரீஸ், சைப்ரஸ் போன்ற துருக்கியவின் அண்டை நாடுகளில் பேஸ் அமைத்து துருக்கியவை சுற்றி வளைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பது சரியா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை.